ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் சென்று கொண்டிருக்கிறார். இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார், நேர்கதியில் பயணம் செய்கிறார். இப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் ஒவ்வொரு ராசிக்கும் மொத்தம் 12 ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? நல்ல பலனை தருமா அல்லது கெடு பலனை தருமா? இப்படி ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இது கோச்சார ரீதியான பலன் தாங்க, பொது பலன் தான். இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையுது. இதை பற்றி நம்ம பலனை சொல்கிறோம்னா, இது கோச்சார ரீதியாக இன்னைக்கு சனி பகவான் எங்கே நிற்கிறார், எந்த இடத்துல எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார், அங்கேருந்து மற்ற 12 ராசிக்கும் அவர் என்ன பலனை தரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு பொது பலனை தான் நம்ம சொல்ல போகிறோம். யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணல. இப்போது ஒருத்தருக்கு தசை நடக்குது. இப்போது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது கெடுபலனை தருகிறது என்று சொன்னால், அவங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் ஒருவருக்கு யோகமான தசை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த சனி வக்ர நிவர்த்தி ஒன்றும் பண்ணாது. அதுதாங்க கோச்சாரம் என்பது 30 விழுக்காடு 30% தான். பேசிக்காக உங்களுடைய தசா புத்தி இப்போ இயங்கி கொண்டிருக்கும். அது அவயோக தசையா இல்லை யோகமான தசையா, அதை கருத்தில் கொண்டு தான் நம்ம இது பண்ணுறோம். அதை நம்ம பார்க்குறதில்ல. அது தனிப்பட்ட ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இது பொது பலன் 30 விழுக்காடு மட்டுமே நம்ம இது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் நேர்கதியில் சனி இப்பொழுது பயணம் செய்ய போகிறார். அப்போது இதை பொறுத்தவரையிலையும் என்னென்ன கோயிலுக்கு போகலாம், என்ன சாமி கும்பிடலாம், எந்த பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு தகவலையும் சொல்ல போகிறோம். வேலை விஷயங்கள், தொழில் விஷயங்கள், குடும்பம் மற்றும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நம்ம சொல்ல போகிறோம். எங்களுடைய வீடியோ இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது நன்மையா இல்லை தீமையா பார்க்கலாம் வாங்க. இந்த சனி பகவான் மீனத்தில் இருக்கார். கடந்த காலங்களிலும் மீனத்தில் தான் இருக்கார். இப்போவும் சனி வக்ர நிவர்த்தி பெற்றும் மீனத்தில் தான் இருக்கார். வக்ரமாலாம் ஒரு வீடு மின் வீடு தாண்டி போவார்னு சொல்லுவாங்க. இல்லை, அதே வீட்டில் தான் இருந்து வக்ரமாக இருந்திருக்கார். சனி பகவான் வக்ரமாக இருந்தது இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் யோகத்தை தந்தது. நல்லா அனலைன் பண்ணிங்க. சனி பகவான் இந்த கடந்த 5 மாத காலமாக தனுசு ராசிக்கு நல்லது பண்ணிச்சு, சூப்பராக பண்ணிச்சு. அதாவது நான் அர்த்தாசிரம சனி இல்லைங்க, அவருக்கு வக்ரமாக இருந்ததாலும் முன்வீட்டு பலனை செய்தது, பாக்கியமான சூழல், யோகமான நல்லது பண்ணிச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். உபஜயஸ்தானத்தில் இருப்பதாக ஐதீகம், 3ல் இருப்பதாக ஐதீகம். அப்போது கடந்த 5 மாத காலமாக தனுசு ராசி அன்பர்கள்
தொழிலில் ஜெயிச்சிங்க, உத்தியோகத்தில் சாதிச்சிங்க, நண்பர்கள் வட்டாரம், உறவினர்கள் வட்டாரம், உங்கள் ஸ்கில், உங்கள் திறமையை வளர்த்தீங்க, சமூகத்தில் பேரு புகழ் உயர்ந்தது. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த கேஸ் சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தது அப்படின்னு சொல்லணும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு இருந்த போதிலும் இந்த சனி வக்ர நிவர்த்தி வக்ரமாக இருக்கும் காலங்கள், இந்த கடந்த 5 மாத காலமும் ஓரளவுக்கு கணவன் மனைவி புரிதல் இருந்து, விட்டு கொடுத்தல் இருந்து, அந்த ஈகோவை விட்டு கொடுத்து ஓரளவுக்கு சமாதான நிலையில் சந்தோஷமான ஒரு சூழலில் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு வந்தீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 3ல் சனி இருக்கும்போது எல்லாத்துலேயும் ஜெயிச்சிங்க, சொல்லி அடிச்சிங்க, எதிரிகளை ஜெயிச்சிங்க, தொழில் ரீதியாக சாதிச்சிங்க, உத்தியோக ரீதியாக சாதிச்சிங்க, பதவி உயர்வு கிடைச்சிது, ஊதிய உயர்வு கிடைச்சிது, லோன் ஃபெசிலிட்டிஸ் எதிர்பார்த்து காத்துறவங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் கிடைச்சிது. எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கடந்த 5 மாத காலமாக. சரி, இப்போ சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். திருக்கணிதப்படி 25/11/2025. இந்த வக்ர நிவர்த்தினாலே இது நாள் வரைக்கும் வக்ரமாக இருந்தாலும் ரிவர்ஸில் போனார். வக்ர நிவர்த்தினா ரிவர்ஸ்லாம் ஸ்டாப் ஆகி நேர்கதியில் பயணம் செல்வது. அதாவது சனி வக்ரம்னா செயலற்ற தன்மை. அப்போ அர்த்தாஷ்டம சனி என்னுடைய தீய பலன்கள் இல்லவே இல்லை. மாறாக நல்ல பலன்கள், பாக்கியமான சூழலில் சாதித்தீர்கள், சந்தோஷமாக இருந்தீர்கள். ஆனால் இப்போ சனி 4க்கு வந்துட்டார். அர்த்தாஷ்டம சனி 4ல் இருந்தால் என்ன பண்ணும் சொல்லவா வேணும்? அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமம்னா 8, அர்த்தாஷ்டமம்னா 8ல் பாதி 4. ஸோ 4ல் சனி இருக்கிறவங்களுக்கு கொடுமையான காலம். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கடந்த 5 மாதமாக ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு கடவுளுடைய அனுகிரகத்தால் எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தீங்க. ஒரு முன்னுக்கு போனீங்க, அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போய் நின்னீங்க. ப்ராசஸ் இருந்தது, எல்லாத்துலேயும் முன்னேற்றம் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி வக்ர நிவர்த்தி பெறுவது, நேர்கதியில் செல்வது என்பது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு போதாத காலம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பூங்க மனம் வைத்தருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். தலைக்கு வரது தலைப்பாயிட போகும். இந்த அர்த்தாஷ்டம சனி என்னென்ன தீங்கு விளைவிக்கும்னு நம்ம சொல்லணும், பட்டியலிட்டு சொல்ல போகிறோம். ஆனால் அதுக்காக ரொம்ப பயந்துடாதீங்க. இது கோச்சாரம் என்பது ஒரு 30 விழுக்காடு 30% மட்டுமே. உங்கள் பிறப்பு ஜாதகம் இருக்குது பாருங்கள். அந்த பிறப்பு ஜாதகத்தில் இன்றைக்கி என்ன தசா புத்தி போயிட்டுருக்கு? அவயோக தசையா, யோக தசையா? யோக தசையாக இருந்தால் அந்த அர்த்தாஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது. இல்லை, அவர் தனுசு ராசியில் தான் பிறந்திருக்காரு, நல்லா இருக்காரு, ஒன்றும் எந்த குறையும் இல்லையே அப்படின்னு நீங்களே கேட்கக்கூடிய நிலை இருக்கும். கடைசியில் அவர் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பர் யோக தசை நடந்துகிட்ருக்கும். அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது. சப்போஸ் அவயோக தசை நடக்குது, போதாத தசை நடக்குது, 8 குடையவன் தசை, 6 குடையவன் தசை இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, பாதகாதிபதி தசை நடக்குது, இந்த அர்த்தாஷ்டம சனி இது ரெண்டும் கைகோத்துக்கிட்டு அதில் பாதாளத்தில் உங்களை தள்ளி விட்டுரும். பயந்துடாதீங்க. எல்லாம் கடவுள் இன்னார் இதை செய்யணும், இன்னார் இதை அனுபவிக்கணும்னு ஆண்டவன் எழுதிய விதி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. அது நடக்கும்னு சொல்லிட்டா, நான் சொல்லிட்டா உடனே நடந்துரும்னு சொல்ல முடியாது. நடக்காதுன்னு சொன்னால் நடக்காத போயிடும்னு நினச்சிக்காதீங்க. அதுதான் இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த குருத்துவமான ராசி தனுசு ராசி.
உதாரண புருஷர்கள் இவங்க. அடுத்தவங்களுக்கு இவங்க தான் ஒரு கிங் மேக்கராக இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு இவர் ஹீரோவாக இருப்பாங்க அவங்க. அப்படி உதாரண புருஷர்களாக இருக்கக்கூடிய விளங்கக்கூடியவர்களுக்கு இப்போ அர்த்தாசிரம சனி வருதுன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா இருந்தாங்க அப்படின்னா அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போகும். ஒரு பிரச்சனை கூட வரலாம் அவங்களுக்கு. தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வச்சு அநியாயத்துக்கு 8 லட்சம் 10 லட்சம் பண்ணேன், செலவு பண்ணேன், 20 லட்சம் பண்ணேன்னு பண்ணி கடைசியில் அதாவது ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸு பேஷண்ட் எந்திரிகள் என்ற மாதிரி கடைசியில் நல்லடக்கம் பண்ண வேண்டிய சூழ்நிலை கூட வந்துடும். எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. அது மட்டும் இல்லை, தாய்க்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அவங்களுக்கு இது கண்டத்தை ஏற்படுத்தினால் கண்டத்துக்கு நிகரான பிரச்சனை வரும், நோய் வரும், பிரச்சனை வரும், செலவு வைக்கும். ஒரு சிலருக்கு வந்து கர்மாவை கூட செய்ய வேண்டிய சூழ்நிலை, அதை கர்மானா கொல்லி போடக்கூடிய சூழ்நிலை தாய்க்கு கூட வரும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, பசாத வண்டியை ஷெட்டில் விட்டு வேறு ஏதாவது தொழில் பண்ணலாம். ஆமாங்க, அதிலேருந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்குள்ளே 5000 ரூபாய் செலவு வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். என்னங்க இது வரைக்கும் நல்லா போச்சுங்க, நல்லா சம்பாதிச்சு கொடுத்ததுங்க என் வண்டி. இன்றைக்கி வந்து என்னுடைய ஆட்டோ, என்னுடைய காரு, என்னுடைய இது நீங்கள் சொல்லுவீங்க லாரின்னு. ஆனால் இப்போ பார்த்தா அப்படி அநியாயத்துக்கு செலவு வைக்கிதுங்களா. டிரைவர் இப்படி எடுத்து போகிறாரு, அடுத்த நிமிஷமே ஃபோன் வருது, என்ன ஃபோன் பார்த்தா இப்படின்றாரு. எவ்வளோ செலவு வைக்கிறது? இப்படி செலவு வைக்கும். மருத்துவ செலவு ஒரு பக்கம், உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் தாய்க்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தாருக்கோ இல்லை உங்களுக்கோ கூட பிபி சுகர் எகிரி நீங்களும் மருத்துவ செலவு உங்களுக்கும் வைக்கும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த மழைக்கு தாங்காதுங்க, அது விழுந்துடும் பொழுது இது நீங்கள் வேறு ஓடு மாற்றுங்க இல்லை கூரை மாற்றுங்கன்னுவாங்க. அப்படி அதுக்கு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். கடனை ஏற்கனவே கடன், இன்னும் கடனை வாங்கி செலவு பண்ணணும். அதாவது அசையா சொத்துக்களுக்கு செலவு, அசையும் சொத்துக்களான வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் தாய் உள்பட எல்லாருக்குமே யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக செலவு வைக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு இருக்கும், உங்களுக்கே பிபி சுகர் எகிரி நீங்களே மருத்துவமனையில் போய் படுத்துருவீங்க. இப்போ உங்களுக்கு யார் வந்து ஃபீஸ் கட்டுறது? யோசனை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, அந்த சனி பகவான் தொழிலை முடக்கிடுவார். உங்களுக்கு வர வேண்டிய காசு பணம் வராது. அதோ கொடுத்துட்றாங்க, அதோ வந்துடுச்சிங்க, அதோ வந்துடுச்சிங்க, வராது. ஆனால் நீங்கள் தர வேண்டிய காசாக இருந்தால் அடுத்த வாரம் தான் கொடுக்கணும், இந்த வாரமே வந்து பிடிங்கி போயிடுவோம். அப்படி ஒரு நிலை ஏற்படும். தொழிலில் வந்து நல்லா சூடு பிடிச்சி போன தொழில் இப்போ மந்தத்தன்மை ஆகிடும். இந்த தொழில் பண்ணுறத விட எங்கன்னா போய் வேலைக்கு போயிருந்தாலும் ஒரு சம்பளமாவது கொடுத்துருப்பாங்க. இங்கே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்து எனக்கு உண்டான கூலி கூட எனக்கு கிடைக்கல அப்படின்ற அளவுக்கு தொழில் படுமட்டமாக போகும். இப்படி அர்த்தாசிரம சனி பல நிலைகளிலும், குடும்பத்தில் பிரச்சனை, உறவினர்கள்ட்ட பிரச்சனை, நண்பர்கள்ட்ட பிரச்சனை எல்லாம் சனியே. அதாவது சனி பகவானை வழிபாடு பண்ணிக்கிங்க. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானி மங்களம் பொங்க மனவை செல்வார் சச்சரவிந்தி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்கை நருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். கோயிலுக்கு போங்க, ஈஸ்வரனை கெட்டியமாக பிடிச்சிங்க. ஓம் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லுங்கள். ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். அனுமன் சாலிசா சொல்லுங்கள். ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள், உடற்பயிற்சி பண்ணுங்கள். இன்னும் எல்லாத்தோட ஒரு முக்கியம் என்னன்னா, முட்டு வலி, கை கால் வலி, முதுகு வலி, எல்லா வலியும் வரும். ஒரு வேலையை நீங்கள் செய்யாமல் வீட்டில் தான் உட்காந்துருக்கீங்க, எல்லா வலியும் வரும். சனி நாளில் இருந்தால் அப்படி ஒரு கொடுமை. ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றம், தொழிலில் இடமாற்றம், தொழிலே வந்து ஃபீல்டே வந்து என்டர் ஃபீல்டு மாற்றி வேறு ஃபீல்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். தொழிலே மாற்றி அமைப்பீங்க.
இதெல்லாம் கண்கூட நடக்கும். ஆனாலும் அர்த்தாசிரம சனி நடக்குது, திருமணம் ஆகாத, திருமணமும் ஆகிடும், அதை ஒன்றும் பயப்படாதீங்க. திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி வரும், நல்ல தகவல் வரும், திருமணம் ஆகும். இப்போ சனி 4ஆம் இடத்துல இருக்கிறத வச்சு ஸ்தான பலனை பார்த்தோம். பார்வை பலம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பார்ப்போம். 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. யார் எதிரி யார் நண்பன்னே தெரியாது. உங்கள் தோல்லையே கைப்பட்டு போவான், உங்களுக்கே டீ வாங்கி தருவான், கட்சியில் அவனே ரிவர்ஸ் அடிச்சிருப்பான், ஆஃபீஸில் போய் நீங்கள் சொல்ல மாட்டாங்க, அவன் தான் செஞ்சிருப்பான். அவனால் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஒரு சிலர் ஒரு பதவி உயர்வு டிரான்ஸ்ஃபருக்காகவோ இல்லை பதவி உயர்வுக்காகவோ நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க, அதுவும் முட்டுக்கட்டை போட்ட மாதிரி ஆகிடும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். இந்த கடனை எப்படி, இவ்வளோ பெரிய கடனை நம்ம எப்படி அடிக்க போகிறோம் அப்படின்னு தூக்கம் வராது உங்களுக்கு. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு புதுசாக ஃபார்ம் ஆகும். இது வரைக்கும் நல்லா எந்த கோர்ட்டுக்கும் நான் போகலையா, இப்போ தான் கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழல் இருந்துச்சு. இல்லை அடுத்தவங்களுக்காகவாவது போவீங்க, இல்லை உங்களுக்காகவாவது போவீங்க. அதே நேரத்தில் உங்கள் கீழே வேலை பார்க்குறாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிடுவீங்க. 6ஆம் இடம் ரொம்ப டென்ஷன். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு படுதோல் வேலையே கிடைக்காது. எங்கே போனாலும் வேலை இல்லை. இல்லை தொழில் பண்ணலான்னு பார்த்தா ஏதோ முதலீடு யாரும் கொடுக்க மாட்டாங்க, தொழிலும் பண்ண மாட்டீங்களே. இப்படி புலம்பி தவிப்பீங்க. முதல்ல உங்கள் தேக ஆரோக்கியம் பிரச்சனை வரும். குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவு வைக்கும். ருண ரோக சத்ருஸ்தான், ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. அடுத்தது அதே சனி பகவான் உங்களுக்கு ராசியை பார்க்குறார். டென்ஷன், பரபரப்பு, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அந்த நிலைப்பாட்டை கையில் எடுக்க முடியாது. தேக ஆரோக்கிய குறைவு, அசிங்க அவமானம்னு ஏற்படும் சமூகத்தில். உங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக கம்மி மேலே நடக்கிற மாதிரி டீல் பண்ணணும். 10ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. சரி, இவ்வளோ இருந்து தொழிலாவது நல்லா போகுமானா, தொழில் மாடு மாதிரி உழைக்கிறேங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. கஸ்டமரே வரமாட்டாங்க. நான் அப்புறம் எப்படி ப்ராடக்டை விற்கிறது? நான் வேறு எதாவது வேலைக்கு போயிருந்தாலும் ஒரு 10 ரூபா, ஒரு 500 ரூபாய் சம்பளம் கொடுத்துருப்பாங்க, தினக்கூலி மாதிரி. இங்கே உட்காந்துட்டு ஒன்றுமே நான் சம்பாதிக்கலை. கரண்ட்டு பில் இருக்குது, வாடகை கட்டணும், இப்படிலாம் கடை வாடகை இதெல்லாம் இருக்குது, மெயின்டெனன்ஸ் செலவு இருக்குது. இப்படி புலம்பி தள்ளக்கூடிய நிலை ஏற்படும் 10ஆம் இடத்தை சனி பார்த்தது. ஒரு சிலருக்கு இருக்கிற வேலை போயிடும், போயிட்டு வா அப்படின்றாங்க. அப்போது வேறு வேலைக்கு முயற்சி பண்ணணும். முதல் பரோட்டா சாப்பிட்ற மாதிரி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் இப்போ வாழ்க்கையை. இப்படி ரொம்ப கஷ்டம். 10ஆம் இடம் அப்படியே நீங்கள் வேலையை தக்க வச்சுருக்கிறீங்க. ஐயோ, புரிஞ்சிடுறாங்க சார். 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்குறாங்க. நானும் சரி என்ன பண்ணுறது, சில பேர் வேலையை விட்டு எடுத்துடுறாங்களே, நம்மளும் எடுக்காமல் இருக்கணுமே அப்படின்னு நம்ம எவ்வளோதான் குனிஞ்சு வேலை பார்க்குறோம். 8 ஹவர்னு இது 10 ஹவர் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது. இல்லை அப்படியாவது செய்கிறோம், ரெகக்னேஷன் இருக்கா? இல்லை நல்ல ரெமுனரேஷன் இருக்கா? இல்லை. அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கோயில் குளங்களுக்கு போங்க, ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். இந்த ராசி அன்பர்கள் ஆஞ்சநேயரை கெட்டியமாக பிடிச்சிங்க. அனுமன் சாலிசா சொல்லுங்கள், அனுமன் சாலிசா கேளுங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், உடற்பயிற்சி பண்ணுங்கள். இன்னும் ஒரு விஷயம், நமக்கு எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் ஒரு 2% அடுத்தவங்களுக்கு நம்ம உதவணுங்க. உணவு தானம் பண்ணணும். ஏதோ உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், அது மாதிரி காலங்களில், இல்லை உங்கள் பையன் பிறந்த நாள், உங்கள் பையனுக்கு கல்யாண நாள், இது போல் எவ்வளோ நாள்லாம் வருது. அன்றைக்கி ஒரு 100 பேருக்கு 500 பேருக்கு சாப்பாடு போடுங்க. அதுவும் இருக்கிறவங்களுக்கு கொடுக்காதீங்க, இல்லாதவங்களாம் பார்த்து தேடி போய் கொடுங்க.
வஸ்திரதானம், ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க இல்லாதவங்களுக்கு, கல்விக்கு உதவுங்க. அதாவது ஏற்கனவே தனுசு ராசி குருத்துவமான ராசி. கல்விக்கு நீங்கள் உதவுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உதவுனீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது நடக்கும். அதாவது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து வேலைக்கு போவாங்க, படிக்க மாட்டாங்க. படிக்க வேண்டிய விதத்தில் படிக்காமல் வேலைக்கு போவாங்க, சும்மா தெரியுவாங்க. கேட்டால் எனக்கு வசதி இல்லை, படிக்க வைக்கிறதுக்கு இதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிள்ளைகளை நீங்கள் எடுத்து அவங்களுடைய திறமையை கண்டுபிடிச்சி நீங்கள் தனிப்பட்ட மனிதராக இல்லைனாலும் ஒரு 4-5 பேர் குழுவாக சேர்ந்து ஒரு சிலரை இது மாதிரி தத்து எடுத்து அவங்க கல்விக்காக நீங்கள் உதவி வந்தீங்கன்னு சொன்னால், கல்வி கண் திறப்பது என்பது எல்லாத்தையும் விட பெரிய விஷயம். அதாவது அந்த ஜென்ரேஷனே வந்து உங்களை வந்து அந்த குல விளக்கு எரியும் பாருங்கள். இந்த ஜென்ரேஷனே உங்களை அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் உங்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க, என்னை படிக்க வச்சது அவரு தான், தெய்வம் அவர் அப்படிம்பாங்க. தெய்வத்துக்கு நிகராக அவங்கள ஃபோட்டோ மாட்டி உங்கள் வீட்டில் உங்களை ரெக்கக்னேஷன் பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்களாம் அவங்கள பாராட்டுவாங்க. அதுதாங்க அந்த ஒரு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணிப்பார். இப்போ வந்து நம்ம அநாத ஆசிரமம் இருக்குது, முதியோர் இல்லங்கள் இருக்குது, அங்கெல்லாம் போய் பாருங்கள். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, எப்படி கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கு, துணிக்கு, துணிமணிக்கு, இல்லை டெய்லி மெயின்டெனன்ஸு, சோப்பு சீப்பு கண்ணாடி இதெல்லாம் வந்து அவங்களுடைய தேவைகள், அன்றாட தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. போய் நின்று பாருங்கள். உதவலைன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு உதவணுன்ற எண்ணம் வந்துடும். அதுவே வந்து ஒரு போதை மாதிரி தாங்க. அடுத்தவங்களுக்கு உதவுனீங்கன்னு வச்சுக்க, அவங்க ஐயா வணக்கம் ஐயான்னு சொன்னாங்க, நமஸ்காரம் ஐயா நீங்கள் நல்லா இருங்க ஐயான்னு சொன்னாங்கன்னாக்கா அதுக்கு நிகர் எதுவுமே இல்லைங்க அந்த உலகத்தில். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுங்கிறது ரொம்ப பெரிய அற்புதமான ஒரு விஷயம். ஸோ நிச்சயமாக வந்து அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணுனாலும் உபசரம் பண்ணாமல் இருக்கணும். அது இன்னும் அதை விட பெரிய விஷயம் அது. ஸோ மொத்தத்தில் வந்து உங்களுக்கு தொழில் சுமை, உத்தியோக சுமை இதெல்லாம் இருக்கும். சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். இதெல்லாம் என்னப்பா அது, இதை விட நான் பெருசாக பார்த்துட்டேன்ப்பா அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வந்துச்சுன்னு சொன்னாலே இது அதெல்லாம் எல்லாத்தையும் கலந்து போயிடுவீங்க. அதுதான் இங்கே இருக்கிற உண்மை. மனசாட்சியோடு இருக்கணுங்க. யார் ஒருவன் மனசாட்சியோடு இருக்கிறானோ அவனுக்கு இந்த சனி பகவான் ஒரு கெடுதலும் பண்ண மாட்டார். அதே நேரத்தில் உண்மையாக உழைக்கணும், உழைக்கிறவனுக்கும் ஒன்றும் பண்ண மாட்டார். இதுதாங்க நிச்சயமாக வந்து இந்த 1.25 ஆண்டு இருக்கணும் தனுசு ராசி அன்பர்களுக்கு. அர்த்தாஷ்டம சனி, எச்சரிக்கையாக இருங்க. பிரச்சனையாக தான் இருக்கும், ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். கடன் மேக்சிமம் கடனை வாங்காதீங்க. கடனை எந்த அளவுக்கு வாங்காமல் நீங்கள் குடும்பத்தை ரன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள நீங்கள் ஓகேன்னு அர்த்தம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.